السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நாம் அறிந்திருப்பது போன்று பிப்ரவரி 20 ஜமாத்தில் முஸ்லிம் மவுத் பற்றிய முன்னறிவிப்பின் அடிப்படையில் அறியப்படுகிறது. இது மிகவும் மகத்தான முன்னறிவிப்பாகும். இதில் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மகத்தான மகன் பிறக்கப் போவது பற்றி செய்தி தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவரது எண்ணற்ற சிறப்பு தன்மைகள் விளக்கப்பட்டிருந்தன. அவர்கள் நீண்ட வயதை பெறுவார்கள் என்ற செய்தி இருந்தது. ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நிலைநாட்டிய ஜமாத் முஸ்லிம் மவுதின் காலகட்டத்தில் அசாதாரண வளர்ச்சியை பெறும் என்றும் கூறப்பட்டிருந்தது. ஹஜரத் மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹ்மத் முஸ்லி அல் மவுதுடைய 52 வருட ஹிலாஃபத்து காலகட்டத்தில் முன்னறிவிப்பின் எல்லா பகுதிகளும் சொல்லுக்கு சொல் நிறைவேறியது என்பதற்கு அஹ்மதியா ஜமாத்தின் வரலாறு சாட்சி பகர்கிறது. ஒரு நீதியை விரும்புபவருக்கும் ஆன்மீக ரீதியில் ஒரு பார்வையுடைய கண்ணை கொண்ட ஒருவருக்கு ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மைக்கு இந்த முன்னறிவிப்பே ஓர் பெரிய ஆதாரமாகும். 3 நாட்களுக்கு பிறகு பிப்ரவரி 20 வரவிருக்கிறது. இன்று நான் இந்த அடிப்படையில் ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தைகளிலேயே அன்னாரின் சில முன்னறிவிப்புகளை எடுத்து வைப்பேன். இது அவர்கள் ஆன்மா மூலமாக சிறப்பிக்கப்பட்டது குறித்தும் ரூஹின் மூலமாக அவர்கள் சிறப்பிக்கப்பட்டது குறித்தும் அவர்களின் மூலமாகவே இந்த முன்னறிவிப்பு நிறைவேறி இருப்பது குறித்தும் ஒளியூட்டுகிறது. ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 1914 அல்லாஹ் தஆலா ஹிலாஃபத் பதவியை தந்தருளினான். ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் முஸ்லிம் மவ்ஊத் பற்றிய முன்னறிவிப்பின் எல்லா அம்சங்களும் நிறைவேறி இருப்பதை மக்களால் காண முடிந்தது. ஜமாத் அறிஞர்கள் மற்றும் ஜமாத் சகோதரர்களுள் பெரும்பாலார் அன்னார்தான் முஸ்லிம் மவ்ஊத் என்று அறிந்திருந்தார்கள். ஆனால் ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் தாமே முன்வந்து இதனை அறிவிக்கவில்லை. 1944 வரை அன்னார் அறிவிக்கவில்லை. அதாவது அன்னாரின் ஹிலாஃபத்தின் 30 வருடங்கள் நிறைவேறியது. அதற்கு பிறகுதான் அன்னார் ஒரு கனவின் அடிப்படையில் தாமே முஸ்லிம் மவ்ஊத் என்று பிரகடனம் செய்தார்கள். மேலும் கூறினார்கள், எனது இயல்புக்கு ஏற்ப இவ்வாறு பிரகடனம் செய்வதும்
எனது கனவை முழுமையான விளக்கத்துடன் எடுத்து வைப்பதும் எனக்கு மிகவும் சங்கடமாகவே உள்ளது. இன்னும் சொல்வதாயின் அன்னாரே பல இடங்களில் இதனை கூறியிருக்கிறார்கள். நான் எனது இயல்புக்கு ஏற்ப இதனை கூறுவதில் ஒரு தயக்கத்தை உணர்கிறேன். ஆனால் சில சூழ்நிலைகளின் காரணத்தால் சில விஷயங்கள் கூற வேண்டி வருகின்றன. எவ்வாறு இருப்பினும் அன்னாருக்கு முன்னரும் கூட கூறப்பட்டது, ஜமாத் மக்களின் தரப்பிலிருந்து தாங்களே முஸ்லிம் மவுத் என்று அறிவிப்பு செய்யுங்கள் என்று கூறப்பட்டது. ஆனால் அன்னார் அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. நான் முஸ்லிம் மவுதாக இருந்தால் என்னிடம் முன்னறிவிப்புகள் நிறைவேறுகிறது என்றால் சரிதான், பிறகு ஒரு வாதம் செய்வதற்கு என்ன தேவை என்றுதான் கூறி வந்தார்கள். மக்களுக்கு பதிலளித்தவாறு அன்னார் ஒரு முறை கூறினார்கள், முஸ்லிம் உம்மத்தில் முஜ்ஜதித்களின் பட்டியல் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமிடம் காட்டப்பட்ட பிறகு வெளியிடப்பட்டது. முஸ்லிம் உம்மத்தில் வாழ்ந்த முஜ்ஜதித்களின் பட்டியல், மார்க்கத்தை புதுப்பித்தவர்களின் பட்டியல், முஸ்லிம் உம்மத்தில் முஜ்ஜதித்களின் மார்க்கத்தை புதுப்பித்தவர்களின் பட்டியல் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமிடம் காட்டப்பட்ட பிறகு வெளியிடப்பட்டது. அவர்களுள் எத்தனை பேர் முஜ்ஜதித் என்று வாதம் செய்திருந்தார்கள்? நானே ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் கூற கேட்டுள்ளேன். எனக்கு அவுரங்கசீப் கூட தமது காலத்தின் முஜ்ஜதிதாக இருந்ததாகவே தெரிகிறார்கள் என்று ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் கூற கேட்டுள்ளேன். அவர்கள் ஏதும் வாதம் செய்துள்ளார்களா? உமர் பின் அப்துல் அசீஸ் முஜ்ஜதித் என்று கூறப்படுகிறார்கள். அவர்கள் ஏதும் வாதம் செய்துள்ளார்களா? எனவே இறைவனால் நேரடியாக நியமிக்கப்படாத ஒருவர் வாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முன்னறிவிப்புகளில் இறைவனால் நியமிக்கப்பட்டவர்களுக்கே வாதம் செய்வது அவசியமாகும். இறைவனால் நியமிக்கப்படாதவரை பொறுத்தவரையில் அவரது பணிகளை மட்டும் நோட்டமிட்டால் போதுமானது. அவர்களது பணிகள் நிறைவேறியிருப்பது தெரிந்தால் பிறகு அந்த வாதம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இந்நிலையில் அவர் மறுத்தால் கூட அந்த முன்னறிவிப்பை நிறைவேற்றியவர் அவர்தான் என்று நாம் கூறுவோம். உமர் பின் அப்துல் அசீஸ் தம்மை முஜ்ஜதித் என்று கூறப்படுவதை மறுத்தால் கூட அவர் அவரது காலத்தில் முஜ்ஜதித் என்று நம்மால் கூற முடியும். ஏனெனில் முஜ்ஜதித்துக்கு வாதம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இறைவனால் நியமிக்கப்பட்ட முஜ்ஜதித்களுக்கு மட்டுமே வாதம் செய்வது அவசியமாகும். ஆம், இறைவனால் நியமிக்கப்படாதவர் தமது காலத்தில் வீழ்ந்து கிடக்கும் இஸ்லாத்தை நிலைநிறுத்தினாலும் அல்லது எதிரிகளின் தாக்குதல்களை முறியடித்தாலும் நமக்கு தெரியாவிட்டாலும் கூட நாம் அவரை முஜ்ஜதித் என்று கூற முடியும். ஆம், நியமிக்கப்பட்ட முஜ்ஜதித் என்பவர் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்களைப் போன்று வாதம் செய்யலாம். ஆக என் தரப்பிலிருந்து நான் முஸ்லிம் மவுத் என்று வாதம் செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. எதிரிகளின் வார்த்தைகளால் பதற்றப்பட வேண்டிய அவசியமும் எமக்கில்லை. எந்த வரம்புக்கும் உட்பட்ட விஷயம் அன்று. இறைவன்புறமிருந்து எது கிடைக்கிறதோ அதுவே ஆகிறது. உலகின் பார்வையில் மனிதன் இழிவாக கருதப்பட்டாலும் சரியே, அவர் இறைவனது வழியில் செல்வாராயின் அவனது சன்னிதானத்தில் அவர் கண்ணியத்திற்குரியவராகவே இருப்பார். ஒரு மனிதர் பொய்யை பயன்படுத்தியவாறு தமது வாதத்தை நிரூபித்து காட்டிவிட்டால் கூட, தமது முனைப்பு மற்றும் தந்திரத்தால் மக்களிடம் வெற்றியும் பெற்றுவிட்டாலும் கூட இறைவனின் சன்னிதானத்தில் அவர் அதே கண்ணியத்தை பெற முடியாது. எவருக்கு இறைவனது சன்னிதானத்தில் கண்ணியம் இல்லையோ அவர் வெளிப்படையான முறையில் எவ்வளவுதான் கண்ணியத்துக்குரியவராகவே ஏன் இருக்கக்கூடாது? அவர் சிறிது இழந்துள்ளாரை ஒழிய எதனையும் பெறவில்லை. இறுதியில் ஒரு நாள் அவர் சிறுமையை அடைவார். ஆகவே மார்க்க மற்றும் உலகியல் பணிகளில் எப்போதும் உண்மையையே கைக்கொள்ளுங்கள். மேலும் கூறுகிறார்கள், எவர் இறைவனுக்காக நஷ்டத்தை ஏற்றுக்கொள்வாரோ அவர் உண்மையில் பலன் பெற்றவராகவே இருக்கிறார். இவ்விஷயத்தில் ஒரு அடிப்படை விஷயத்தை அன்னார் கூறியுள்ளார்கள்.
எந்த உண்மைக்கு ஆதரவாக இறைவன் இருப்பானோ, எவரை இறைவன் உண்மையாளர் என்று கருதுகின்றானோ அவரது உண்மை இறைவனது செயல் சாட்சியத்தின் மூலமும் வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் வாதமோ பிரகடனமோ செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆம், அல்லாஹ் அறிவிக்க வேண்டும் என்று விரும்பினால் அறிவிக்கவும் படுகிறது. ஒருவர் இவர் இறைவனது விருப்பத்துக்கு ஏற்பத்தான் வேலை செய்கிறாரா அல்லது இறைவன்புறமிருந்துதான் இவர் உள்ளாரா, அதாவது இவரது மார்க்க பணிகள் இறைவன்புறமிருந்துதானா என்று பரிசீலிக்க விரும்பினால் இறைவனது ஆதரவுகளை அடிப்படையாக கொண்டு பரிசீலிக்க வேண்டும். ஆனால் நான் ஏற்கனவே விளக்கியது போன்று அல்லாஹ் தாலா அன்னாரிடம் பிரகடனம் செய்யுமாறு கூறினான். அவர்கள் பிரகடனமும் செய்தார்கள். என்னிடம் இப்போது தெளிவுபடுத்திவிட்டான். முஸ்லிம் மவ்ஊத் பற்றிய முன்னறிவிப்பை உண்மைப்படுத்துபவன் நானே என்று நான் இப்போது அறிவிக்கிறேன். இந்த அறிவிப்பை அன்னார் செய்ததும் ஒருபுறம் ஜமாத் சகோதரர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். அதே வேளையில் பையத்து செய்யாதவர்கள் ஆட்சேபனை செய்ய தொடங்கிவிட்டார்கள். இந்த வகையில் 1945 ஆண்டின் மாநாட்டில் 27ஆம் தேதி, அதாவது மாநாட்டின் 2ஆம் நாள் வரையில் இது பற்றி குறிப்பிட்டவாறு அன்னார் குறிப்பாக மௌலவி முஹம்மது அலி சாஹிப் சம்பந்தமாக குறிப்பிட்டார்கள். நான் முஸ்லிம் மவ்ஊதாக இருப்பதாக அறிவித்ததிலிருந்து மௌலவி முஹம்மது அலி சாஹிபும் மௌலவி சனாவுல்லா செய்தது போன்றே ஆட்சேபனை செய்ய தொடங்கிவிட்டார். நான் கனவு அல்லது இல்ஹாமை கூறுகிறேன், அல்லாஹ்வின் கட்டளையின் அடிப்படையில் அறிவிப்பு செய்கிறேன். ஆனால் மௌலவி முஹம்மது அலி சாஹிப் இதற்கு எதிரில் எந்த கனவையோ இல்ஹாமையோ எடுத்து வைக்கவும் இல்லை, எடுத்து வைக்கவும் முடியாது. ஏனென்றால் அவரால் மிகவும் பிரயாசப்பட்டு 30 வருடத்துக்கு முந்தைய ஓர் இல்ஹாமையே எடுத்து வைக்க முடிந்தது. அதுவும் நிகழ்வின்படி தவறாகவே வெளியானது. ஆகவே இல்ஹாம் கிடைக்கவே இல்லை என்றால் எவ்வாறு எடுத்து வைக்க முடியும்? ஆகவே இந்நிலையில் ஆட்சேபனையை தவிர அவர்களிடம் வேறு எதுவும் இல்லை. அவர் ஆட்சேபனையும் செய்யவில்லை என்றால் நம்மை எப்படிதான் எதிர்கொள்ள முடியும்? ஹதரத் இப்ராஹிம், ஹதரத் மூசா, ஹதரத் ஈசா அலைஹிம் ஸலாமுடைய எதிரிகள் இல்ஹாம் எதுவும் இறங்காது என்று ஆட்சேபனை செய்ததில்லை. அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களுக்கு இல்ஹாம் வந்திருந்தது, அவர்களும் அதனை ஏற்றிருந்தார்கள். எனவே அந்த நபிமார்களை மறுப்பவர்கள் இல்ஹாம் என்று ஒன்று இல்லை என்று ஆட்சேபனை செய்ய முடிந்ததில்லை. தமது கூற்றை நிரூபிப்பதற்காக, நபிமார்களை எதிர்ப்பதற்காக இவரது இல்ஹாம் சுயமே புனையப்பட்டது என்றுதான் கூறினார்கள். இதே போன்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எதிரிகளும் இதைத்தான் கூறினார்கள், இவரது இல்ஹாம் இவரால் சுயமே புனையப்பட்டது என்று. கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்களின் இந்த கூற்று உண்மை என்றால் ஹதரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஹி நவுதுபில்லா சுயமே புனையப்பட்டது என்றால் அல்லாஹ் தாலாவின் தன்மானத்தின் எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும் என்றால் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இல்ஹாம் தந்திருப்பான். அதன் மூலம் இட்டுக்கட்டுபவரின் பொய் வெளிப்பட்டிருக்கும், தெளிவாகி இருக்கும் என்று அல்லாஹ் இதனை செய்திருப்பான். அத்தகையோரை அல்லாஹ் தமது இல்ஹாமிலிருந்து விலக்கி வைத்திருந்ததே ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையில் இருந்தார்கள் என்றும் அன்னாரின் எதிரிகளாகிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உண்மைக்கு மாறானதில் இருந்தார்கள் என்றும் தெரிவிக்கின்றது. இதுபோன்றுதான் இன்று மௌலவி முஹம்மது அலி சாஹிப் எனது இல்ஹாம் பொய் என்று கூறுகிறார். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா எனக்கு எதிராக அவருக்கு உண்மையான இல்ஹாம் எதுவும் வழங்கவில்லை. மௌலவி சாஹிப் உண்மையில் இருக்கிறார் என்றும் நான் உண்மை இல்லாததில் இருக்கிறேன் என்றும் வெளிப்படுத்தக்கூடிய இல்ஹாமை அவருக்கு வழங்கவில்லை. அன்னார் கூறுகிறார்கள், பகலும் இரவும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை ஒருவர் வழிதவரச் செய்கிறார். பகலும் இரவும் தமது சதி தந்திரங்களால் தவறான வழியில் இட்டுச் செல்கிறார். எனினும் இறைவனுக்கு தன்மானமே ஏற்படவில்லையா? அல்லாஹ்வுக்கு ரோஷம் வரவில்லை என்றால் அதற்கு காரணம்
நிச்சயமாக இதனை தவிர வேறு எதுவும் இல்லை. மௌலை சாப் அவனது நெருக்கத்தை விட்டு மிகவும் தூரத்தில் இருக்கிறார் என்று அல்லாஹ் நன்கறிகிறான். அல்லாஹ் அவருக்கு எந்த இல்ஹாமும் வழங்கவில்லை. ஆகவே உண்மைக்கு எதிராக ஆரம்பத்திலிருந்தே மறுப்பும் இருந்து வந்துள்ளது. எதிரிகளிடமிருந்து தொடக்கத்தில் இருந்தே இது தொடர்ந்து வந்தது, தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆகவே ஆட்சேபிப்பவர்கள் எப்போதும் ஆட்சேபித்தே வந்துள்ளார்கள். ஆனால் அதனை மறுப்பதற்காக அதற்கு எதிரில் வேறு எதனையும் அவர்களால் எடுத்து வைக்க இயலாது. அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து எடுத்து வைக்கவும் முடியாது. ஏனென்றால் பிடிக்கப்படுவோம் என்று அவர்களுக்கு தெரியும். இப்போது ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சில இல்ஹாம்கள், ஆன்மீக காட்சிகள் மற்றும் கனவுகளை குறிப்பிடுகின்றேன். இவற்றை முஸ்லிம் மவுத் என்ற பிரகடனத்தை அன்னார் செய்யும் போது எடுத்து வைத்தவையாகும். அன்னார் கூறுகிறார்கள், எல்லாவற்றுக்கும் முதலில் இந்த பதவியின் பக்கம் சுட்டிக்காட்டக்கூடிய என்னுடைய ஓர் இல்ஹாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்நாளிலேயே எனக்கு வந்திருந்தது. நான் அதனை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமிடம் போய் தெரிவித்தேன். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அதனை தமது இல்ஹாம் எழுதும் குறிப்பேட்டில் எழுதி கொண்டார்கள். அந்த இல்ஹாமை நான் பல முறை கூறியுள்ளேன். மக்களிடம் கூறுகிறார்கள், முதலில் இதனை நான் ஹிலாஃபத்தை குறித்து கூறுவதாக கருதியிருந்தேன். இப்போது எனது மனம் இப்பக்கம் திரும்பியுள்ளது. இந்த இல்ஹாம் அல்லாஹ்விடமிருந்து எனக்கு கிடைக்கவிருந்த எனது இந்த பதவியினை சுட்டிக்காட்டுகிறது. அந்த இல்ஹாம் இதுவாகும்: இன்னல்லதீன தபஊக ஃபௌகல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உம்மை பின்பற்றுபவர்களை உம்மை மறுப்பவருக்கு எதிராக கியாமத்து வரை மேலோங்க செய்வான். அன்னார் கூறுகின்றார்கள், இதில் ஒரு ஞானமிக்க சைகை உள்ளது. அது மிக நுட்பமான சைகையாகும். முன்னறிவிப்பு நிறைவேறக்கூடிய வரிசை கிரமத்தை விளக்குகிறது. அது என்னவெனில், இந்த இல்ஹாம் ஹதரத் மஸீஹ் நாசிரிக்கு இறங்கியதை பற்றி திருக்குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு வார்த்தைகள் இவ்வாறு உள்ளன: வஜாயிலுல்லதீன தபௌக ஃபௌகல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா. இங்குள்ள இல்ஹாம் இன்னல்லதீன தபௌக ஃபௌகல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா. இதற்கு காரணம் என்னவென்றால், மூசாவின் தொடரின் கடைசி நுபுவத் தம்முடையது என்பது ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாதமாக இருந்தது. இத்தகைய வாதத்தினை பற்றி அதற்கு முன்னிருந்தவர்களின் எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். பிறகு ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த நபியின் மீது ஈமான் கொள்கின்றனர். ஆனால் முஸ்லிம் மவுத் என்ற முன்னறிவிப்பில் ஆட்சேபனைக்குள்ளாகுவோரை அல்லாஹ் முதலில் ஒரு ஹலீஃபாவாக ஆக்கவிருந்தான். அந்த ஹலீஃபாவுக்கு அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு ஜமாத்து கிடைத்து விடுகிறது. எனவே இங்கு ஜாயிலுல்லதீன என்ற பகுதியின் தேவை இருக்கவில்லை. மசீஹ் என்ற பதவியை உடையவர் தமது வாதத்தை எடுத்து வைக்கும் பொழுது மக்கள் கேட்ட உடனேயே இவர் பொய்யர் பொய்யர் என்று கூறத் தொடங்கிவிட்டனர். அபூபக்கர் போன்ற பண்புடைய மனிதர் இருந்து அவரை ஏற்றுக்கொண்டார் என்றால் அது வேறு விஷயம். பொதுவாக ஒரு மனிதர் தமது நுபுவத் வாதத்தை பிரகடனம் செய்யும் பொழுது முழு உலகமும் அவரை பொய்யர் என்றே கருதுகிறது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் ஆரம்ப கட்டத்தில் 3 பேர்தான் ஈமான் கொண்டார்கள். ஆனால் ஹலீஃபாவையோ முதல் நாளிலேயே ஒரு ஜமாத் ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இன்னல்லதீன தபஊக ஃபௌகல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா என்று கூறி அல்லாஹ் தஆலா ஒரு கருத்தினை பற்றி சைகை செய்துள்ளான். அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு நாள் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு ஜமாத்தை வழங்குவான். அந்த ஜமாத்து அவருடன் சேர்ந்து உறுதியாகிக் கொண்டே செல்லும். எந்த அளவுக்கு என்றால், உமது ஜமாத் ஒரு நாள் அன்று உமது நிழலாக பிரதிபிம்பமாக ஆகும்படி அழைக்கப்படும். சிலர் உமது எதிரியாகவும் இருப்பார்கள். ஆனால் உம்மை பையத் செய்தவருக்கு கியாமத் வரை உம்மை மறுப்பவர் மீது வெற்றியை வழங்குவான். இந்த வெற்றி நீர் இமாமான முதல் நாளிலிருந்தே ஆரம்பமாகும்.
என்ற பகுதியின் தேவை இருக்காது. நீர் எதிர்பார்த்திரும் மக்கள் எப்போது ஈமான் கொள்வார்கள், அல்லது பெரும்பாலார் மறுக்கவே செய்கிறார்களே, அல்லது ஃபத்வா கொடுக்கிறார்கள், எள்ளி நகையாடுகிறார்கள், மறுக்க முயல்கிறார்கள், அழித்தொழிக்க திட்டமிடுகிறார்கள். உலகின் ஒரு மூலையில் இருந்து மறுமூலை வரை எதிர்ப்புதானே உள்ளது என்பதெல்லாம் இல்லாமல் ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜமாத்தின் பெரும் பகுதியை அவன் உம்மிடம் ஒப்படைப்பான், அதாவது முஸ்லிம் மௌதிடம். எந்த நாளில் இந்த ஜமாத் உம்மிடம் ஒப்படைக்கப்படுமோ அந்த நாளிலிருந்து உம்மை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு வெற்றி ஆரம்பமாகிவிடும். அன்னார் கூறுகிறார்கள், இந்த வகையில் பாருங்கள், அவ்வாறே நடந்தது. ஹதரத் மசீஹ் நாசிரியுடைய ஜமாத்திற்கு 300 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வெற்றி கிடைத்தது. ஆனால் இங்கு எப்போது ஹிலாஃபத்தின் பதவியில் நிறுத்தினானோ அதற்கு சில வாரங்களுக்குள்ளேயே எனக்கு எதிராக நின்றவர்களுக்கும் எனது பதவிக்கு எதிராக நின்றவர்களுக்கும் எதிரில் எனக்கும் என்னுடன் இருப்பவர்களுக்கும் வெற்றியை தரத் தொடங்கினான். வெற்றி நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பையத் செய்யாதவர்கள் என்று கூறுகிறார்கள், ஒரு கனவை சார்ந்து நிற்கிறார்கள் என்று. அதாவது ஒரு கனவின் அடிப்படையில் தான் முஸ்லிம் மௌத் என்று அன்னார் அறிவித்திருந்தார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அதுவும் ஒரு கனவல்ல, மாறாக அது வார்த்தையாக இருந்தது. நான் மேலே எழுதியுள்ள அந்த வார்த்தைகள் இல்ஹாமாக வந்தது. 40 வருடம் முன்பு கிடைத்தது. அல்லாஹ் எனக்கு செய்தி தெரிவித்தான், நான் ஒரு ஜமாத்தின் இமாமாக இருப்பேன். ஒரு பகுதி என்னை எதிர்க்கும், பெரும்பாலார் என்னுடன் இணைந்திருப்பர். அவர்களுக்கு மற்றோர் மீது கியாமத்து வரை அல்லாஹ் வெற்றியை தருவான். அவர்கள் ஹிலாஃபத்துடன் தொடர்பு வைத்திருப்பார்கள். உன்னை ஏற்றவர்கள் மற்றும் உன்னை தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் கியாமத்து வரை மேலோங்க செய்வான் என்பதில் ஒரு சைகை உள்ளது. ஒரு நாளில் அல்லாஹ் எனக்கு நபிமார்களின் சாயலில், அதாவது மசீ நாசிரி மற்றும் முஹம்மதிய மசீஹின் பெயரை நிழல் வடிவமாக தரவுள்ளான். ஏனென்றால் ஹலீஃபாவின் ஜமாத் அவர்களின் வாழ்நாள் வரை இருக்கும். வஃபாத்துக்கு பிறகு நபிமார்களின் ஜமாத் அல்லது அவர்களின் நிழல்களின் ஜமாத் தொடர்கிறது. இவ்வாறு கஃபரு என்ற சொல்லிலும் இதன் பக்கம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹிலாஃபத்துக்கு பிறகு எனக்கு இன்னொரு பதவி கிடைக்க உள்ளது, அது நபிமார்களின் நிழலாக இருக்கும். சுபஹானல்லாஹி லா யுஸாலு அம்மா யஃபாலூன். பிறகு கூறுகின்றார்கள், இரண்டாவது எனக்கு ஒரு ஆன்மீக காட்சி வந்தது. அதனையும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலேயே நான் பார்த்தேன். அதுவும் இதே பதவியின் பக்கம் சுட்டி காட்டுகிறது. நான் பார்க்கிறேன், நான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இருந்த ஓர் அறையிலிருந்து வெளிவருகிறேன். அந்த தாழ்வாரத்தில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருக்கிறார்கள். இதில் சில உமக்கும் சில ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்று கூறி ஒருவர் என்னிடம் ஒரு பார்சலை தருகிறார். கஷ்பின் நிலையிலேயே அந்த பார்சலில் எழுதியுள்ளதை பார்க்கிறேன். அதில் எனக்கு 2 பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. முஹியுத்தீன் மற்றும் மொயினுத்தீனுக்கு கிடைத்துள்ளது என்று எழுதியிருந்ததாக தெரிகிறது. அன்னார் கூறுகிறார்கள், இந்த கஷ்பு பற்றி நான் கருதுகிறேன். இதில் ஒரு பெயர் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடையது, இரண்டாவது பெயர் என்னுடையது. நான் சிறு வயது பையனாக இருந்தேன். முஹியுத்தீன் இப்னு அரபியின் பெயரை நான் கேட்டதில்லை. ஆதலால் நான் அவுரங்கசீப் உடைய பெயரையே மொயினுத்தீன் என்று அறிந்திருந்ததால் அப்போது நான் அவ்வாறு கருதினேன். அதாவது முஹியுத்தீன் என்பதன் பொருள் நான் என்றும், மொயினுத்தீன் ஜிஷ்தி என்ற பெரியவர் இந்தியாவில் வாழ்ந்து சென்றுள்ளார்கள். எனவே மொயினுத்தீன் என்பது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று நான் கருதினேன். பின்னாளில் தெரிய வந்தது, முஹியுத்தீன் இப்னு அரபி என்ற பெரியவர் வாழ்ந்து சென்றுள்ளார்கள். எனவே முஹியுத்தீன் என்பதன் பொருள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஆவார்கள். ஏனென்றால் அன்னார் மார்க்கத்தை உயிர்ப்பித்தார்கள். மொயினுத்தீன் என்பது நான் ஆவேன், மார்க்கத்திற்கு உதவி செய்தவன். மார்க்கத்திற்கு உயிரூட்டியவர்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம். மார்க்கத்திற்கு ஆதரவளித்தவன் நான் ஆவேன். தாய் குழந்தையை பெற்றெடுக்கிறாள்.
செவிலித்தாய் அதற்கு பாலூட்டுகிறாள். அதே போன்று மூன்றாவது இல்ஹாம் எனக்கு இவ்வாறு வந்தது. ஹதரத் மசீமது அலைஹிஸ் ஸலாமுடைய வஃபாத்திற்கு பிறகு அந்த இல்ஹாம் வந்தது. யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா, தாவூதின் குடும்பத்தினரே, நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவாறு அவனது கட்டளைகளின்படி அமல் செய்யுங்கள். இந்த இல்ஹாமில் அல்லாஹ் தஆலா யஅமலு என்று கூறியவாறு தனது விருப்பத்தின்படி முழுமையாக அமல் செய்யுமாறு கட்டளையிட்டுள்ளான். மேலும் தாவூதின் குடும்பத்தினரே என்று கூறி என்னை ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடன் ஒப்பிட்டுள்ளான். ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு ஹலீஃபாவானார்கள். மேலும் அவர்களின் மகனாவும் இருந்தார்கள். கூறுகிறார்கள், எனக்கு நினைவுண்டு, அப்போது இந்த இல்ஹாம் எத்துணை அழுத்தமாக வந்தது என்றால், எவ்வளவு நேரம் வரை அந்த இல்ஹாமின் நிலை எனக்கு புத்துணர்வுடன் இருந்தது என்றால், எவ்வளவு தெளிவாக இருந்தது என்றால், ஹஜரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அப்போது வஃபாத் ஆகிவிட்டார்கள். நான் எனது ஒத்த வயதினரோடு நடக்க சென்றிருந்த போது அது பற்றி அவர்களிடம் கூறிக்கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று அன்னார் வஃபாத்தானதே எனது நினைவில் இருந்து போய்விட்டது. நான் ஓடி போய் ஹஜரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமிடம் இது பற்றி கூற வேண்டும் என்று தோன்றியது. பிறகு நான்காவது சாட்சியம், இந்த முஸ்லிம் மவுத் நானே என்ற இந்த கனவினை உண்மைப்படுத்தக்கூடிய எனது ஒரு கஷ்ஃபு ஆன்மீக காட்சி ஒன்றை நான் கண்டேன். ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய பைத்து துஆவில் அமர்ந்து நான் துஆ செய்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது, ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹீமாக இருந்தார்கள். பிறகு எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது, இந்த உம்மத்தில் இன்னும் பல இப்ராஹிம்கள் இருந்தனர். இந்த வகையில் ஹதரத் முதலாவது ஹலிஃபத்துல் மஸீ அவர்களிடம் நீங்கள் இப்ராஹிம் ஆவீர்கள் என்று கூறப்பட்டது. அன்னாரின் பெயர் இப்ராஹிம் அதஹம் என்று கூறப்பட்டது. அவர் அரசராக இருந்தார். இப்ராஹிம் அதஹம் அன்னார் ஆட்சி அதிகாரம் விடுத்து சூஃபிசத்தை மேற்கொண்டார்கள். ஆகவே எனக்கு கூறப்பட்டது, ஹஜரத் முதலாவது ஹலீஃபத்துல் மசீஹ் இப்ராஹிம் அதஹம், பிறகு எனக்கு கூறப்பட்டது நீரும் ஓர் இப்ராஹிம் ஆவீர் என்று. ஐந்தாவது சாட்சியத்தை குறிப்பிட்டவாறு கூறினார்கள், ஹஜரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வஃபாத்துக்கு சமீபத்திய காலத்தில் இக்கருத்துக்கு ஐந்தாவது சாட்சியமாக கிடைத்த ஒரு கனவு. நான் ஒரு முறை பார்த்தேன். கனவில் ஒரு மணி ஓசை கேட்கிறது. அது பித்தளை பாத்திரங்களால் தட்டியது போன்று இருந்தது. ஆனால் அந்த ஓசை எந்த அளவுக்கு இன்னிசையாக இருந்தது என்றால், காற்று வெளி முழுவதும் கலந்திருந்த மிகச்சிறந்த இசை சுருதிகள் அதில் இடம்பெற்றிருந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. இந்த ஓசை அதிகமாகி எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்துக்குள் வந்துவிட்டது. ஒரு போட்டோவை பிரேமில் போடுவது போன்று ஒரு பிரேமில் அது அடைக்கப்பட்டது. நான் பார்க்கிறேன், அந்த பிரேமில் ஒரு உருவப்படம் தோன்றுகிறது. அது மிகவும் அழகு வாய்ந்த ஒரு இருப்பாக இருந்தது. பிறகு அவ்வுருவம் அசைந்தது. சிறிது நேரத்தில் அந்த பிரேமில் இருந்து அது குதித்து என் முன்னே வந்தது. நான் அவரை இறைவனது மலக்கு என்று கருதுகிறேன். அவர் என்னிடம் கூறினார், வாருங்கள், நான் உங்களுக்கு சூரா ஃபாத்திஹாவின் பாடம் நடத்துகிறேன். இந்த வகையில் அவர் எனக்கு சூரா ஃபாத்திஹாவின் பாடம் நடத்த தொடங்கினார். தந்து கொண்டே சென்றார். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தாயின் வரை ஆரம்பித்ததும் கூறினார், இன்று வரை எத்தனை விரிவுரையாளர்கள் வந்துள்ளனரோ அவர்கள் அனைவரும் மாலிகி யௌமித்தீன் வரைதான் விரிவுரை தந்துள்ளனர். நாம் உமக்கு அதற்கு மேலும் உள்ள தஃப்சீரை கூறுகிறேன். அந்த வகையில் அவர் எனக்கு சூரை ஃபாத்திஹா முழுவதும் உள்ள தஃப்சீரை கற்றுத்தந்தார். எனக்கு கண்கள் திறந்ததும் அந்த மலக்கு கூறி தந்தவை எனக்கு சிறிதில் நினைவில் இருந்தாலும் அதனை நான் குறித்து வைக்கவில்லை. பிறகு அதுவும் கூட மறந்துவிட்டது. காலையில் அந்த கனவை பற்றி முதலாவது ஹலீஃபாவிடம் கூறினேன். கனவில் மலக்கு எனக்கு கூறினார். அவற்றில் கண் திறந்த பிறகும் எனக்கு நினைவில் இருந்தது சில விஷயங்கள். காலையில் எழுந்ததும் என் மனதில் இருந்து அகன்று விட்டது என்றும் கூறினேன். ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் கோபத்துடன் கூறினார்கள்,
அத்தனை அறிவையும் வீணாக்கிவிட்டீர்கள், அதனை குறித்து வைத்திருக்க வேண்டியதாக இருந்ததே என்றார்கள். ஆனால் அந்த நாள் போய்விட்டது, இந்த நாள் வந்தது. எனக்கு சூரே ஃபாத்திஹாவில் இருந்துதான் அல்லாஹ் புதிய புதிய கருத்துக்களை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த வகையில் இப்போதும் கூட இந்த கனவுக்கு பிறகு நான் கவனம் செலுத்திய போது ஜமாத் அமைப்பின் சீர்திருத்தத்திற்கும் இஸ்லாத்தின் மேன்மையை நிரூபிப்பதற்கும் எத்துணை தெளிவான திட்டம் வேண்டுமோ அதனை சூரே ஃபாத்திஹாவிலிருந்தே மிகவும் தெளிவான முழுமையான திட்டங்களை கூறினான். அதன்படி செய்வதன் மூலமே இஸ்லாம் எதிரிகள் வியக்கும் அளவுக்கு முன்னேற்றத்தை பெற முடியும். இஸ்லாமிய பண்பாட்டை ஒப்புக்கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இருக்காது. இந்த திட்டத்திற்கு ஏற்ப ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இஸ்லாமிய அமைப்பிலும் பண்பாட்டு தொடர்பான கட்டளைகளை புரிந்து கொள்வதிலும் முஸ்லிம்கள் செய்த தவறுகளை அல்லாஹ்வின் அருளால் சரி செய்து விடலாம். இவை அனைத்தையும் இறைவன் சூரே ஃபாத்திஹா மூலமாகவே எனக்கு புரிய வைத்தான். இந்த கனவின் அசல் பொருள் என்னவாக இருந்தது என்றால், எனது உட்புற ஆற்றல்களில் சூரே ஃபாத்திஹாவின் அறிவை சிறப்பாகவும் திருக்குர்ஆனின் புரிதரனை பொதுவாகவும் வைக்கப்பட்டுள்ளது. அது அந்தந்த வேளையில் உட்புற இல்ஹாமின் தெளிவுபடுத்தலின் தேவையை பொறுத்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். பிறகு அன்னார் இதனையும் கூறியுள்ளார்கள், இப்போது ஜமாத்தில் சோதனை ஏற்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா என்னிடம் இல்ஹாமாக தெரிவித்தான், லமுமஸ்திக் அன்னஹும், நான் அவர்களை துண்டு துண்டாக்கி விடுவோம். ஜமாத்தை விட்டு சென்றவர்கள் அப்போது தம்மை 95% பேர் என்று கூறி வந்தனர். ஆனால் இப்போது அவர்களின் நிலை என்ன? அல்லாஹ் தஆலா இந்த முன்னறிவிப்புக்கு ஏற்ப உண்மையிலேயே துண்டு துண்டாக்கிவிட்டான். இந்த வகையில் ஹாஜா கமாலுத்தீன் சாஹிப் தனது வஃபாத்துக்கு முன்னால் எழுதினார், மிர்சா மஹமூத் நம்மை பற்றி வெளியிட்ட இல்ஹாம் முற்றிலும் நிறைவேறிவிட்டது, நாம் உண்மையிலேயே துண்டு துண்டாகிவிட்டோம். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், சுருக்கம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா என்னிடம் பல முறை தனது மறைவான செய்திகளை வெளிப்படுத்தி இந்த முன்னறிவிப்பை உண்மையாக்கிவிட்டான். முஸ்லிம் மவுத் இறைவனின் உண்மையான ஆன்மாவை கொண்டு ரூஹே ஹக் மூலமாக சிறப்பிக்கப்படுவார். இது அல்லாஹ்வின் அடையாளமாகும். அவன் என் மூலமாக வெளியிட்டுள்ளான். இதனை அன்னார் கூறினார்கள். இது மிக நீண்ட விரிவுரையாகும். எவ்வாறு இருப்பினும் வரக்கூடிய நாட்களில் ஜமாத்தில் இந்த முன்னறிவிப்பை அடிப்படையாக கொண்டு கூட்டங்கள் நடக்கும். பிப்ரவரி 20 வருகிறது. ஜமாத் அன்பர்கள் அதிகமாக அக்கூட்டங்களுக்கு வர வேண்டும், கேட்க வேண்டும். அதன் மூலம் இந்த முன்னறிவிப்பு குறித்த ஆழமான அறிவு அவர்களுக்கு கிடைக்கும். இந்த முன்னறிவிப்பில் எண்ணற்ற அடையாளங்கள் உள்ளன. 50, 55, 60 இன்னும் சில பண்புகள் இதிலிருந்து அன்னார் வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறார்கள், விளக்கங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். மிகவும் மகிமையுடன் அந்த அனைத்து அடையாளங்களும் ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நிறைவேறிவிட்டன. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله